నావల్లనే గాని నావల్లనే గాని నళిన దళనయన మీ వల్ల குணதோஷமேமே ஸ்ரீராமா மீ வல்ல. இன்னொன்று சொல்கிறார், கேளு வேதாந்தத்தை. நம்மாத்து பொண்ணு பிரசவத்தில் கஷ்டப்படுற போது மாப்பிள்ளையை திட்ட முடியுமான்னு கேட்டார். தன்னை தன்னையுடு பிரசவ வேதனல்லு அல்லு நிப்பை அகங்கார படலேத மீ வல்ல குணதோஷமேமே. எப்படி சொல்கிறார்? நம்மக்கிட்ட பாபத்தை வச்சுன்னு பகவானை குறை சொல்கிறோம். பகவான் நமக்கு அதுக்கு மீறி பணம் கொடுக்குறான், அதுக்கு மீறி சௌக்கியத்தை தரான். நம்ம என்றைக்கோ ஒரு நாள் ஒரு பூ எடுத்து போட்டோமே, அது போதுங்கிறான். நீ எப்போ போடுவேன்னு காத்துட்டுருக்கான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் சொல்லு. அவன் ஒரு பூ போருங்கிறான், நீ பூடு கூட கூடையா. அவன் ஒன்று போருங்கிறான், அது அவனோட மெக்னானிமஸ். அதுலேயும் சாஸ்திரத்தில் வச்சா துளசி போடுன்னா, ஏன்டா ரோஜாப்பூ போடுன்னு சொல்லலைன்னா வியாக்கியானத்தில். ரோஜாப்பூ ஏன் பகவான், அதுவும் வாசனையாக தானே இருக்குது, ஏன் நான் ரோஜா பூவில் இருக்கிறேன்னு சொல்லப்படாதோ ஏன்னு வியாக்கியானத்தில் சொன்னான். இவன் பக்தன் ரோஜா பூவை பறிச்சான்னா முள்ளு குத்துமா, அதுக்காக அவன் ரோஜா பூவை ரிஜெக்ட் பண்ணிட்டான். புரிஞ்சுதா உனக்கு? துளசி ஏன் சொன்னால் அதில் முள் இல்லை. ஒரு துளசி தாசர்வாள் சொல்கிறார், ஒந்து துளசி நின்ன அர்ச்சிசலில்லா. தாசர்வாள் சொல்கிறார், ஐயோ நான் உன்னை கவனிக்கலையே கேட்குறார். தெய்வத்தை நினைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேனே. தாசர்வாள் சொல்கிறார், யானை மாதிரி உன்னை கூப்பிட தெரியலேன்னர். ஆனையந்தலி கூகலரியனே நாரி திரௌபதியந்தே கரியல் அரியனே பானு சுதனந்த தானவனரியனே ಧರ್ಮರಾಜ ಸುತನಂದ ನಿಧಾನವನರಿಯನೆ ಸಬರಿಯಂದ ನಿನ್ನ ಹಣ್ಣು ಕೊಡಾರಿಯನೆ ವರ ಕಪಿಯಂದ ನಿನ್ನ ಸೇವ ಮಾಡಲರಿಯನೆ ಭೀಷ್ಮನಂತ ವ್ರತವನರಿಯನೆ ವಿತುರನಂತ ಭಕ್ತಿಯರಿಯನೆ ನೇನು ಒಂದು ಅರಿಯದೆ ಸ್ವಾಮಿ ಮಂದ ಮದಿ ನಾನು. உன்ன மாதிரி கொடுக்கிறவன் இல்லை, என்ன மாதிரி பிச்சை எடுக்கிறவன் இல்லைன்னு தாசர்வாள். ಬಡವರೊಳಗೆ ಎನ್ನಂತ ಯಾರು ಬಡವರಿಲ್ಲ ಕೃಷ್ಣ, ಕೊಡುವರೊಳಗೆ ನಿನ್ನಂತ ಯಾರು ಕೊಡುವರಿಲ್ಲ ಕೃಷ್ಣ. ದೃಢ ಭಕ್ತಿ ಕೊಡೋ, ದೃಢ ಭಕ್ತಿ ಕೊಡೋ, ದೃಢ ಭಕ್ತಿ ಕೊಡೋ. ஏ பிரபோ, எனக்கு உங்கள்கிட்ட பக்தி செலுத்த தெரியலையே சொல்கிறார். ನಾನೇನು ಮಾಡಿದೇನೋ ಏನಪ್ಪ ಕೇಳ್ಕರಾರ ದಾಸರವಾಳ್. ಏನು ಮಾಡಿದೇನೋ ನೇನು ಪ್ರಾಣ ನಿನ್ನದು ಸ್ವಾಮಿ ஏ புரந்தர விட்டலா. அவர் சொல்கிறார், என் பிராணன் உன் கையில் இருக்குன்னு. நேனு பிராண நின்னது சுவாமி. என ஆழ்வார் சொல்கிறார் நான்கு நேரியில், எனது ஆவியும் உனதே. பாருங்க, நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். கையை இப்படி நீட்டலாம், காலை நீட்டலாம், போகலாம், வரலாம், பேசலாம், சாப்பிடலாம். ஆனால் இந்த பிராணன் சுவிட்சை அவன் வச்சுன்னு இருக்கான். பார்த்தேன், நம்ம கையில் இல்லையே, அங்கன்னா வச்சுட்டு இருக்கான். அதுதான் புரந்தரதாசர் சொல்கிறாரு. யமன் எங்கே இருக்கான்னு கேட்டான். புரந்தரதாசர் சொல்கிறார், சாட்சாத் ராமன் தாண்டா யமன்னர். யமನಲ್ಲಿ ಕಾಣನೆಂದೋ ಹೇಳಬೇಡ, ಯಮನೇ ರಾಮನೇ ಯಮನು ಸಂದೇಹ ಬೇಡ. ಸಂದೇಹಪಡದೆ ನಂಬಿತ ವಿಭೀಷಣಗೆ ರಾಮನಾದ, ನಂಬದಿಂದ ರಾವಣಕ್ಕೆ ಯಮನಾದ. சந்தேகமே படாதே, யமன் யாருன்னா ராமன் தான். அதனால தான் தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு பக்தி செலுத்துறதுலேயும் கர்வம் வந்துடக்கூடாது. அது அடுத்தது, நம்மளை விட பக்தி செலுத்துறவா இருக்கான்னு செலுத்தணும். ఎందరో మగాను బావులు
அந்தரீக்கி வந்தனமோ. சில பேர் இருக்கான், தான் கோயிலுக்கு போகிறோன்னு நினச்சின்னு இருப்பான். இவன் போகிறதுக்கு முன்னால் ஒருத்தன் போயிடுப்பான். தெரியுமா நமக்கு? போய் பாரு. காலங்காத்தால் எலக்ட்ரிக் ட்ரெயின் 4 மணிக்கு எத்தனை பேர் வேலைக்கு போகிறா தெரியுமா? தெருவில் இருக்கிற கோயிலை கும்பிட்டுட்டு போயிடுவான், ஆற்றுல பூஜை பண்ணிட்டு போவான். ரொம்ப பேர் எலக்ட்ரிக் ட்ரெயினில் பஜனை பாடிட்டு போகிறான். தெரியுமா உனக்கு? சொல்லு. நாம் நினச்சிருக்கோ நாம தான் பக்தி செலுத்துகிறோம். நம்மளை விட பக்தி செலுத்துகிறா எத்தனை பேர் இருக்கா? போய் பாரு, பார்த்தா தானே தெரியும். நம்ம எல்லாருக்கும் கர்வம், நான் இதை படிச்சிருக்கேன், நான் அதை படிச்சிருக்கேன். அதுவும் இந்த காலத்து குழந்தைகளுக்கு ரொம்ப இருக்குது, கர்வம் இருக்குது, கெட்ட பழக்கம். பக்தியை தவிர எல்லாம் இருக்குது. ஐடி கம்பெனியில் 1 லட்சம் கொடுத்துட்றான், இப்படி செலவழிக்கிறதுன்னு தெரில. வெள்ளி சனி ஏறானா மதுவாத்த அருத்தாயத்தே மதுஷரந்தி. உத்தராத்தில் பையனுக்கு பொன் பார்க்குறா. அந்த பொண்ணோட அம்மா சொல்கிறா, வெள்ளிக்கிழமை இங்கிலீஷ் சினிமா பார்ப்பலாம், சனிக்கிழமை குடிப்பலாம். பரமாச்சாரியார் படத்தை பெருசாக மாட்டி வச்சிருக்கா. வாட் இஸ் த யூஸ்? சொல்லு. எல்லாம் பக்தி போச்சு. பக்தியை ஊட்டுங்கோ குழந்தைகளுக்கு, படிப்பை ஊட்டுறாள். ஸ்கூல்லேருந்து குழந்தை வந்த உடனே கை கால் அலம்பு, ஸ்லோகம் சொல்லு, விளையாடிட்டு வா அப்படின்னு ஒத்தராத்துலேயும் சொல்கிறதில்லை. இப்போ ஜென்மாந்திர பாவம். இந்த டீச்சரை விட யமனாக இருக்கிறது இந்த அம்மாக்காரி. உள்ள நுழையும் போதே ஹோம்ஒர்க் உண்டோ? ஐயோ. இந்த ஹோம்ஒர்க்கே கொடுக்காத ஸ்கூலில் தான் சேர்க்கணும். சொல்லு. ஸ்கூலுக்கு போகிற போது அரே ராமா சொல்லு, தேவாரங்கத்து கொடு, பிரபந்தங்கத்து கொடு. ஸ்கூல்லேருந்து வந்தவொன்னு சொல்லு, உன் குலதெய்வத்தை கும்பிட சொல்லு, குலதெய்வ ஸ்லோகத்தை சொல்லி கொடு. வாங்கின மார்க்கு போகும் சார். வாங்கின மார்க்குக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கட்டும். எல்லாரும் ஜோசியம் கேட்குறா என்கிட்ட. இந்த என் பையன் ஃபாரின் போவேனா, பொண்ணு ஃபாரினில் இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணி தருவேனா, அவளை வச்சுட்டே கேட்குறா. ஒத்தராவது என்கிட்ட என் பிள்ளை மெட்ராஸ்லேயே இருப்பனா, எங்கூடையே இருப்பனான்னு கேட்குறது இல்லையே. இப்படி கேட்டு வளர்த்துட்டு அமெரிக்கா லண்டன் போனவுடனே அவன் நீ போய் முதியோர் இல்லத்தில் சேர்ந்துக்கோங்கிறான். நீ கேட்ட பலன் இதுதான். இல்லைன்னா அவன் அங்கே போய்டுறான், அங்கேயே செட்டில் ஆகிறான், இங்கே எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிடுறான். இதில் பெருமையாக சொல்லிக்கிறான் நம்ம மாத்தில் எல்லாரும், என் பையன் இபி பில்லு கட்டிடுவான், ஃபோனுக்கு கட்டிடுவான், மெஸ்ஸுக்கு கட்டுவான். அப்புறம் இங்கே மாமாவும் மாமியும் செகண்ட் இன்னிங்ஸு தொடர வேண்டியதுதான் தனியாக. பார்த்தியா, பக்தி இல்லை, ஒழுக்கம் போச்சு. அடிப்படையான பக்தியை ஊட்டுங்கோ. நான் இந்த கல்வி கற்க வேண்டான்னே சொல்லலையே, அதையும் கேள்வி கேட்குறான். கசடர கற்பதே கல்வி. நல்லா படிக்கட்டும், சம்பாதிக்கட்டும். பக்தியை எதுக்கு விடணும்? போய் பாரு, மற்ற மதத்தில் யாராவது பக்தி இல்லாமல் இருக்காளா பாரு, யாராவது பக்தி செலுத்தாமல் இருக்காளா பாரு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாரு, குடும்பத்தோடு போகிறா. குடும்பத்தோடு அங்கே போட்டாலும் வீட்டிலையும் குடும்பத்தோடு ப்ரே பண்ணுறா. நம்ம யார் சந்தியாவந்தனம் பண்ணோம் சொல்லுங்க, சொல்லுங்க. முதல்ல சந்தியாவந்தனத்தான் விடுறான், சொல்லு. அப்புறம் நான் சொல்கிறது உங்களுக்கெல்லாம் கோபம் வரும். என்ன கோவிச்சுன்னு 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை. பாவத்தை சம்பாதிச்சுக்கிற என்ன கோவிச்சுண்டா தெரியறதா? உபன்யாசகரை திட்டப்படாது.
டைரக்ட் நரகம்தான். ஆமாம், இப்படி சாபம் கொடுத்தா தான் திட்டாமல் இருப்போம். என்ன திட்டி என்ன? நான் இங்கே குரு ஸ்தானத்தில் இருக்கேன், தர்மம் சொல்கிறேன் உனக்கு, நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகிறேன், நீ நான் சொல்கிறத கேளு. ஆமாம், கடைப்பிடி. பாரு, கல்யாண நகர் அசோசியேஷனில் எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கா. இந்த மயிலாப்பூர் மந்தவெளியில் சுற்றி எத்தனை பேர் இருக்கா? நீங்கள் இவ்வளோ பேர் தான் இருக்கீங்களா? சொல்லுங்க. சொல்லு. என்ன அப்படி மழை தூரட்டுமே, உடம்பு கரைஞ்சா போகிறது? சொல். இதை விட யார் ஏற்பாடு பண்ணுவா? சேரை போட்டிருக்கா, ஏசியை போட்டிருக்கா? சொல்லு. யாராவது ஒத்தராவது இந்த கல்யாண அசோசியேஷன் பார்த்தாரியங்காருக்கு ஃபோன் பண்ணி 10 நாள் ராமாயணம் நடத்து, 10 நாள் பாரதம் நடத்து அப்படின்னு யாராவது கேட்டிருக்கேளா? இல்லை வந்து நான் என்னால் முடிஞ்சதை தரேன் நடத்துங்கன்னு சொல்கிறீங்களா? சொல்லு. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இங்கே மெட்ராஸ்லையா பாம்பேலையாவது எதாவது நடக்கிறது. இந்த திருச்சி, தஞ்சாவூர், திருநெல்வேலி எல்லா ஊர்லேயும் வாஷ் அவுட், உபன்யாசமே கிடையாது. ஸ்ரீராமநவமி, கோகுலாஷ்டமி, நவராத்திரியில் எவ்வளவு நடக்கும்? எல்லாம் போயாச்சு. இந்த எங்கள் ஜெனரேஷன், நான் ஒத்தந்தான் 10 நாள் 15 நாள்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் எங்கள் ஜெனரேஷன்லே. பாக்கி எல்லோரும் 2 நாள் 3 நாள் 10 நாள் 15 நாள் சொல்கிறதுக்கு 30 நாள் சொல்ல விஷயம் வேணுமே. விஷயமும் இல்லை ராமாயணம் சொல்கிறவன்ட்ட. நம்ம விஷயம் வேணுமே, பொறுமை வேணும். தெரிஞ்சுக்கோ, பணத்தை எதிர்பார்க்காம வேணும். எல்லாரும் என்ன கொடுப்பேன்னு தான் கேட்குறான். வலசர வாக்கத்தில் ஜெயராமையர்னு கதை வைப்பார். அவர் சொல்லுவார், அண்ணா இந்த தேதி 9 நவம்பர் என்ன வந்துடுறேனேம்பேன், அவ்வளோதான். நான் என்ன கொடுப்பேன் கேட்க மாட்டேன், ஆட்டோவில் போய் இறங்குவேன், பட்டாளத்தன்னைக்கு கவரில் வச்சு இது ஆட்டோவுக்கு, இது உங்களுக்கு அப்படின்னு கொடுப்பார். பொறுமை அப்படிங்க. இப்போ இவரை கேளுங்க, பார்த்தாரிங்க கேட்டார், உங்களுக்கு எவ்வளவு தரணும், உங்கள் கிரேடுக்கு எங்களால் முடியாதுன்னு. ஒரு கிரேடும் இல்லை, நீர் கொடுக்கறத கொடும், நான் பிளேட் எடுத்துக்கிறேன், அதில் வர்றது போதும். எல்லா ஊர்லேயும் அப்படி தான் சொல்கிறேன். தெரிஞ்சுக்கோங்க, இந்த உபன்யாசகனும் இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணுங்கிற ஆன்மீக வியாபாரியாக இருக்கான். ஒருத்தரும் கேட்கறதில்ல. நான் சொல்லு, எப்படி பக்தியை ஊட்டுறது போய் பாரு, என் கூட வாங்கோ. என்ன ஏதோ யூடியூப்பில் வைக்கிற பார்க்குறதுனாலே என்னவோ வைக்கிறா. 10 நாள் 15 நாள் எல்லா ஊர்லேயும் தான். மாலையபட்சம் பவானி போகிறேன், நவராத்திரி எப்பவும் தேவகோட்டை போகிறேன். ஆமாம், ஒரு இடமா வச்சுருக்கேன், யாரோ கூப்பிட்றா, என் தொண்டன் போயின்னு இருக்கேன். அடுத்த ஜெனரேஷனில் உபன்யாசம் 10 நாள் 15 நாள் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. எப்படி நல்லது தர்மத்தை பரப்புறது சொல்லு. நான் ஒருத்தந்தான் வருத்தப்படுறேன். தர்மோ ரட்சதி ரட்சிதா. இதில் வேறு பாருங்க, இவன் இவ்வளோ ரூபா கொடுன்னு கேட்கறதுனாலே நடத்துகிறவன் நடத்தலை. ஏசி ரூமில் தங்கவை, டெய்லி நெய் ரோஸ்ட்டு வேணும். உபன்யாசம் நடத்துகிறவன் ஓடி போயிடுவான். நான் முந்தியாவது மேடையில் பால் குடிச்சிருந்தேன், அதுவும் ஆற்றுலேருந்தே கொண்டுருவேன். இப்போ ஜலந்தான், பாலே கிடையாது. என்னவோ பார்த்தாரிங்க கட்டாயப்படுத்துகிறார். ஏதோ ராத்திரி ஒரு டிஃபன் தயிர் சாதம் கொடுக்குறார். இல்லாட்டா நான் ஆற்றுலேயே போய் சாப்பிட்டுப்பேன். இன்றைக்கி இப்போது உப்பு போடாமல் சாப்பிட்ணும். என்ன இப்போ 2-3 நாளாக உப்பு போட்டதை சாப்பிட்டுன்னு இருக்கேன். எதுக்காக சொல்கிறேன்? தர்மத்தை வளர்க்கணும், கர்வப்பட்டு விடக்கூடாது. நீங்களும் தொண்டு பண்ணணும் மதத்துக்கு. கோவிலுக்கு போ, பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போய் பெருக்கு, வழக்கமாக எடுத்து பெருக்கு. வாரத்தில் 1 நாளாவது போய் உழவார பணி பண்ணு. அவள் தான் பண்ணணுமா? கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவா தான்? இல்லை, உங்கள் கிராமத்தில் எந்த குலதெய்வமோ மாதத்தில் 1 நாள் போ, தொண்டு பண்ணு. போய் பாரு, கிராமத்து கோயிலில் ஆழ்வார் பாடியிருக்கார், நாயன்மார். புல் முளைச்சிருக்கு, சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை.
தெரியல, உங்களுக்கு தெரியுமா? போய் பார்க்குறீங்களா? பட்டாச்சாரியார் எப்படி இருப்பார்? குக்கிராமம். அவரோட குழந்தைய படிக்க வைக்க வேண்டாமா? அவர் கும்பகோணத்தை சுற்றி இருக்காருன்னா கும்பகோணத்தில் இருக்கார். ஸ்கூட்டரில் வருவர். 9:30 மணிக்கு ஒரு கோயிலுக்கு, 11 மணிக்கு இன்னொரு கோயிலுக்கு. இங்கேயே தெருவாக கோயிலை கட்டிவிட்டோம். பூஜை பண்ண ஆள் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் கர்வம் வந்துடுறது. நான் இதை படிச்சிருக்கேன், அதை படிச்சிருக்கேன். நான் போய் வழக்கமாத்த எடுத்து பெருக்கிறதா, நான் போய் தொண்டு பண்ணுறதா? போய் பாரு, வேறு மதத்தில் போய் பாரு. கலெக்டராக இருக்கான், மந்திரியாக இருக்கான், பெருக்கிறான் வழக்கமாத்த எடுத்து. சீக்கிய மதத்தில் போய் பாரு, கோயிலுக்கும் பொற்கோவிலில் போய் பாரு, தப்பு பண்ணவனுக்கு தண்டனை தரான், பெருக்குன்னுங்கிறான். நான் யார் தெரியுமா? இதில் வேறு வேடிக்கை சும்மா இருக்க மாட்டேன். எங்கள் தாத்தா யார் தெரியுமா? நீ என்னடா பண்ணு? எங்கள் தாத்தா வேதம் படித்தா, எங்கள் தாத்தா பஜனம் பாடினா, நீ என்ன பண்ணு? சாப்பிட்ட சொல்லு. நம்ம போய் தொண்டு பண்ணணும் சார். ஆமாம், நான் மனச்சனூர் போய் என் பஜனை மடத்தில் பெருக்குவேன் வழக்கமாரத்தை எடுத்து. நானும் ஏற்றுக்காரி அக்கராரத்தில் ஓடி வருவா. என்னன்னா நாங்கள் பண்ணுறோம். எனக்கு புண்ணியம் வேண்டாமா? நீயே புண்ணியம் சம்பாதிச்சுக்கிறதா? நீங்கள் தான் இங்கே இருந்துகிட்டே பண்ணிட்டு இருக்கல. நான் வர்றேன், இன்னைக்கு பண்ணுறேன் தெரியுமா? ருக்மணி கல்யாணம் பண்ணிட்டு, துளசி கல்யாணம் பண்ணிட்டு, மறுநாள் பெருக்கி நீட் பண்ணி சுத்தமாக வச்சுட்டு தான் ட்ரெயினை பிடிச்சி மெட்ராஸ் வருவோம். ஆமாம், எல்லாம் பண்ணுங்கோ. நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா கடைப்பிடிச்சிட்டு சொல்கிறேன். நீ என்னை கேள்வி கேட்க முடியாது. ஆமாம், நல்லா செய். கர்வப்பட்டுடாதீங்க. பணத்தினால கர்வம், படிப்பில் கர்வம், எல்லாருக்கும் கர்வம். விஷ்ணு சர்மா பஞ்சதந்திரத்தில் ஒரு கதை சொல்கிறார். காசியில் பெரிய பண்டிதர், 18 பாஷை தெரியும், பிரவச்சனம் பண்ணுவார். அவர் அப்படி வர்றாருனா மிடுக்க வருவர் நடந்து, அப்படி மேலே கட்டிண்டு, அப்படி கையில் ஜபம் மாலை வச்சுண்டு அப்படி வரும்போது எய்த்தாப்பில் யாராவது நமஸ்காரம் பண்ணான்னா நமஸ்காரம் பண்ண மாட்டார், அப்படிம்பார். அவ்வளவு கர்வம். படகுல போகிறார். படகோட்டியே பார்த்து கேட்குறார், நீ ராமாயணம் பாரதெல்லாம் படிச்சிருக்கியா? இல்லைங்க. ஐயோ ஐயோ, வாழ்க்கையில் 1/4 பங்கு போச்சேடா. ராமாயணம் பாரதம் கேட்டிருக்கியா? கேட்கல. 1/2 பங்கு போச்சேடா. கோயிலுக்காவது போயிருக்கியா? போனதில்லை சாமி. 3/4 பங்கு போச்சேன்னா. அவன் கோபமாக இருக்கான். கொஞ்சம் தூரம் படகு போச்சு. அவன் கேட்டான், சாமி உனக்கு நீஞ்ச தெரியுமா? தெரியாது. உனக்கு வாழ்க்கையே போச்சே சாமி. அவன் குதிச்சு போயிட்டான். இவர் வாயை மூடின்னு வந்திருந்தாருன்னா அவர் தோளில் வச்சு கொண்டு விட்டுருப்பான். அதுதான் வள்ளுவர் சொல்கிறார், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. ஞான சம்பந்தரோட பல்லக்க திருநாவுக்கரசர் சுமந்தர் தெரியுமா? அவர் கேட்டார், இந்த ஊருக்கு திருநாவுக்கரசர் வந்திருக்கிறாராமே, எங்கே இருக்காருன்னு கேட்டார். அடியேன் இங்குற்றேன்னர். அப்பரேன்னு கூப்பிட்டார். அப்போ கேட்டு குதிச்சார் பல்லக்கிலேருந்து. நீங்கள் பல்லக்க சுமக்கலாமா அப்படின்னார். அதுக்கு அவர் சொல்கிறார், நான் வயிற்ற வலிக்காக சைவத்துக்கு வந்தேன், நீ 3 வயசுலேயே ஞானப்பால் குடிச்சு பாடுற, நீ ஞான குழந்தைன்னர். பார்த்தியா, பக்தி வேணும். ராமானுஜர் எப்படி பக்தி செலுத்தினார் பாரு. நம்மெல்லாம் கற்றுக்கணும். தொண்டு பண்ணுங்கோ. நான் சனாதன தர்மத்தை சேர்ந்தவன் சொல்லு. அவன் திட்டுவான் சார், திட்டிட்டு போகிறான். கடவுள் இல்லேம்பான், பாப்பான் ஒழிகேம்பான், சொல்லிட்டு போகிறான். நீங்கள் சந்தியாவதனத்தை பண்ணு. அவன் ஒழிகன்னு சொல்லியே நம்ம ஒழியலை. வருது அடுத்த கேள்வி, யார் பிராமணன் கேட்குறான் எச்ச பிரச்சனத்தில். குலத்தாலா, படிப்பாலா, ஒழுக்கத்தாலா? ஒழுக்கம் உள்ளவனே பிராமணன். வாட் இஸ் மென்ட் பை ஒழுக்கம்?
அதைத்தான் வள்ளுவர் எழுதுகிறார். மரப்பினும் ஓத்துக்கொழலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கெடும். நீ சந்தியாவந்தனத்தை பண்ணுறதை விட்டுட்ட பிராமணனே இல்லை. வேதம் படித்ததை மறந்தால் கற்றுக்கலாம். என்னதான் வேதம் படித்தாலும் சிங்கேரி பெரியவர் அடிச்சுக்கிறார். வீடியோ பாரு, காஞ்சி மகா பெரியவர் அடிச்சுண்டர். ஆம், 3 வேளையும் 1008 அந்த காலத்தில் ஜெபிச்சா. இன்றைக்கி உனக்கு 108 ஜெபிக்க டைம் இல்லைங்கிறே. பேப்பர் படிக்க டைம் இருக்குது. மச்சினிக்கு கல்யாணம்னா 1 மாதம் லீவு போடுறேன். எல்லாத்துக்கும் டைம் இருக்குது சார். வாக்கிங் போகிற வெட்டியாக போகிற 1 ஹவர். அப்போ வாக்கிங் போகிற போது யாராவது ராமஜபம் பண்ணுறீங்களா? 4 பேர் ஒன்றா போகிற வெட்டி பேச்சு பேசிட்டு அதில் இங்கேருந்து மயிலாப்பூர்லேருந்து நடந்துட்டு அந்த மூலையில் ஒருத்தர் பஜ்ஜி போடுறார், போண்டா போடுறார், அங்கே ஸ்வீட்டு கேச்சரி போடுறாரு. எதுக்கு வாக்கிங் போகிற? சுகரை குறைக்கத்தானே. கொட்டிண்டு வர. அதனால தான் மாமி கேட்பா, வரும்போது கொட்டின்னு வந்தால் சொல்லியோ சொல்லு, என்ன பண்ணுறேன்? ஆமாம், குழந்தை 7 வயசில் போட்டிருக்கியா, குழந்தைக்கு பஞ்சபாத்திரத்தை வை, சந்தி பண்ணு, அப்போ தான் ஹார்லிக்ஸ் தருவேன்னு சொல்லு, டிஃபன் கட்டி தருவேன். கல்யாணம் ஆச்சா ஆம்படையான்ட்ட சொல்லு, பஞ்சபாத்திர உதிரணியை வச்சு சந்தியாவந்தனம் பண்ணுங்கோ, அப்போ தான் கொடைக்கானல் வருவேன்னு. ஆமாம், நான் நேரடியாக தான் திட்டுவேன். இதுக்கு சம்மதமாக இருக்கிறவா உபன்யாசத்துக்கு வாங்கோ. ஆமாம், எனக்கு என்ன மத உணர்வு உங்களுக்கு வேணுமே? வெறுமனை அன்றைக்கி பூனல் போட்டுண்டா ஆச்சா சொல்லுங்க. 3 மத்தியானம் 12லேருந்து 12:30 எல்லா ஆஃபீஸ்லேயும் லஞ்சு விடுறான். 10 நிமிஷம் மாத்தியானிகம் பண்ண டைம் இல்லை. சந்தியாவந்தனம் பண்ணுறதை விட என்ன வேலை? பிராமணன் குலத்தினால கிடையாது, ஒழுக்கம். ஆமாம், பூணில் ரொம்ப பேர் மாட்டி வச்சிருக்கான். யக்யோபவீதம், யக்யம்னா விஷ்ணு, யக்யம் யக்யம் யக்யபதிர் விஷ்ணும் யக்யம் யக்யம் பாகிமாம். விஷ்ணுவை சுத்திக்கிறோம். இது இந்திரிய கீழே படக்கூடாது. அதனால தான் பாத்ரூம் போகிறப்போ காதில் மாட்டிக்கணும். பாத்ரூம் போயிட்டு வந்தோன்னா ஆச்சமனம் பண்ணணும், தெரியுமா? இதை பித்திருக்கர்மா பண்ணுற போது இடம் போட்டுக்கணும். மனுஷ கர்மான்னு இருக்கு, தெரியுமா? மனுஷ கர்மானா என்ன? தூங்கிறது. ராத்திரி தூங்குற போது இதை மாலையாக போட்டுக்கணும். ராத்திரி படுத்துக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு கட்டி வச்சிடக்கூடாது. உபன்யாசம் கஷ்டமாக இருக்கோ? அப்படி தான் இருக்கும். டாக்டர்கிட்ட போனால் ஊசி போடுவான், மருந்து கொடுப்பான், ஆப்ரேஷன் பண்ணுவான், கத்தி வைப்பான். அவன் கத்தி வைப்பான், நான் கத்தி வைக்கிறேன். புரிஞ்சுதா? நம்முடைய கல்ச்சர் என்ன? கற்றுக்கொடு குழந்தைகளுக்கு. நீ ராத்திரி 10 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வா, சந்தியாவந்தனம் பண்ணு. 10 மணிக்கு வந்தோன்னு சாப்பிட போகிறோம் இல்லையோ சொல்லு. குளிக்க முடிஞ்சா குளி, தப்பே இல்லை. 9:30 மணிக்கு வரையா குளி. 3 வேளை குளிக்கணும். குளித்து 3 நிலை ஓம்பும் குறிக்கோளும் அந்தன்மை தன்னை ஒழித்துட்டேன். ஆமாம், உனக்கு நான் உபதேசம் பண்ணுறேன்னா கடைப்பிடிக்கிறதுனால சொல்கிறேன், கடைப்பிடிச்சுட்டு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோ. நீ மற்றவா மாதிரி என்ன அந்த லிஸ்ட்டில் வச்சுடாத, வச்சுரு. ஆமாம், சந்தேகமாக இருந்தால் நாளைக்கு வேணால் ஃபோன் பண்ணு, கார்த்தால நம்பர் தரேன். 3:45 எந்திருப்பேன். நீ எந்திருப்பியா? முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணணுன்னா எந்திருக்கணுமே. குளிப்பேன். 4லேருந்து 4:55 1108 தெரியுமா? அப்புறம் வாக்கிங், அப்புறம் உஞ்சவர்த்தி, அதுக்கப்புறம் திருப்பி குளிப்பேன். மாத்தியானிகம், பிரம்ம யஜ்யம். சாயந்தரம் 3:30 குளிப்பேன். 3:45
1108 பண்ணிட்டு தான் வரேன். இந்த ட்ரெயின் பஸ்ஸில் போகிற அன்றைக்கி தான் பண்ண முடியாது. அதை ஒரு நாள் சேர்த்து பண்ணிவிடுவேன். ஒரு ஏகாதசி அன்னைக்கு நான் பண்ணிவிட்டு தான் இன்னும் கமெண்ட் பண்ணுறேன், உனக்கு சொல்கிறேன். பண்ணாமல் சொல்ல மாட்டேன். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். புரியுறதா? கல்யாணராமன் சொல்வதை செய்வேன், செய்வதை சொல்வேன். அம்மாம் அந்த கொள்கை. தர்மத்தை கடைபிடிங்கோ. நீ அப்பாக்காரன் கடைப்பிடிச்சாதான் பையன் சந்தியாவந்தனம் பண்ணுவான். சொல்லு, குழந்தைய வள, நம் தர்மத்தை சொல்லி கொடு. அதை விட இன்னும் வேலை சொல்லுங்க. நம்ம சாப்பிட்றோம், தூங்குகிறோம், எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. இந்த பக்தி செலுத்த டைம் இல்லை, சந்தியாவந்தனம் பண்ண டைம் இல்லை, பாக்கி எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. சொல்லு, டயத்தை வகுத்துக்கோ. போச்சு. இப்போ பாருங்க, 7ஆம் தேதி ஆரம்பித்தேன், ஓடி போயிடுத்து. 7, 8, 9, 10, 11, 12, 6 நாள் போயாச்சு. இன்னும் 5 நாள். நீ இதுக்கப்புறம் மெட்ராஸில் எங்கே உபன்யாசம் நடக்கிறது, யார் பண்ணுறான்னு பேப்பரை பார்த்து, அது எங்கேயோ குரம்பேட்டில் பண்ணுவா, தாம்பரத்தில் பண்ணுவா, எங்கேயோ. உனக்கு இப்போ ஒத்து வரணும். சமுதாயத்துக்கு தான். நீ எத்தனை பேர் வந்தாலும் ஒரே உபன்யாசம்தான் உங்களுக்கு தான். ஆமாம். பரமாச்சாரியார்கிட்ட போய் ஒருத்தர் சொன்னார், கல்யாணராமன் இப்படி ரொம்ப ஹார்ஷாக சொல்கிறாருன்னு. உனக்கு நல்லது தானே சொல்கிறான், கேட்டுக்கோன்னர். நான் போனேன் சேவிக்க. என்ன கல்யாணராமா, என்னை பற்றி ரிப்போர்ட் வருதே, சொல்லுங்கோ. சந்தியாவந்தனம் பண்ண வேண்டான்னு சொல்லட்டுமான்னு என் கூட்டத்தில். என்ன சொல்லு. பெரியவர்கிட்ட சொன்னேன், இந்த அன்பா சொன்ன காலமெல்லாம் போயாச்சுன்னு. இனிமேல் அம்பு தான். ஆமாம், திருந்து கடைபிடி. அதுதான் ஒழுக்கம். வாட் இஸ் மென்ட் பை ஒழுக்கம்? நம்முடைய கலாச்சாரங்களை கடைபிடிப்பது. அம்மா அப்பா முன்னோர்கள் கடைபிடிச்சது. ஆண்டாள் சொல்லி கொடுத்துருக்கா, செய்யாதன செய்யோம், முன்னோர்கள் செய்யாத செய்ய மாட்டோம், முன்னோர்கள் செஞ்சது செய். சார் ஒருத்தன் சொல்கிறான், அவன் சந்தியாவந்தனம் பண்ணுறான், பக்தியாக இருக்கான், சிரமப்படுறான்னு. சிரமம் வேற சார், ஒழுக்கம் வேற சார். சிரமப்படுறதுக்கும் அவன் போன ஜென்மாவில் செஞ்ச புண்ணியம் சந்தியாவந்தனம் இன்றைக்கி சௌக்கியமாக இருக்கான். அடுத்த ஜென்மாவுக்கு வேண்டாமா? சொல்லுங்க. அதைத்தானே சரி இப்போ எல்லாருமே சொல்லிட்டு அலைகிறார். போன ஜென்மா, இந்த ஜென்மா, அடுத்த ஜென்மா உண்டா? கீதையில் சொல்கிறான். உண்டு சார். ஜூலை மாதம் இருந்தால் தான் ஆகஸ்ட்டு, ஆகஸ்ட் இருந்தால் தான் செப்டம்பர். சொல்லு. நீ டாக்டர் என்ன சொல்கிறான்? இதைத்தான் சொல்கிறான். சுகர் டெஸ்ட் பண்ணுறோம், நம்ம ஏமாத்துறோம் தெரிஞ்சுன்னு என்ன சொல்கிறான்? 3 மாதத்துக்கு உண்டானதை பண்ணிட்டு வாங்குறான். பார், நீ 3 மாதமாக என்ன கொட்டின்றேன்னு தெரியும். புரிஞ்சுதா உனக்கு? நீ டாக்டரை ஏமாத்துறேன்னு நினச்சின்னு இருக்க, ஒன்னா ஏமாற்றிக்கிற. சொல்லு, நீ 3 மாதமாக என்ன சாப்பிட்ட? புரியுறது? உனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கும், அது காட்டுறது. கொலஸ்ட்ரால் ஏறி கிடக்கு, பஜ்ஜியும் போண்டாவையும் வளைச்சிருப்ப. தெரியுறதா? சுகர் ஏறுறது பார்த்தியா? அப்போ அதுதான் நம்ம வாழ்க்கையிலையும். நீ எப்படி கோவிலுக்கு போன, எத்தனை நாள் போன, எல்லாம் ரெக்கார்டு வச்சுருப்பான் சித்திரகுப்தன். தெரியுமா உனக்கு? க்ளீனாக. நீ உன்னை ஏமாற்றிக்கிறதாவோ மற்றவாளை ஏமாத்துறதாவோ நினச்சின்னு இருக்க. தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஒழுக்கத்துக்கு நாம பக்தி செலுத்துகிறோம். அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், கற்றதனால் ஆய பயன் என்கொள் வால் அறிவன் நற்றாள் தொழார் எனின். நீ எத்தனை படித்து என்ன, எத்தனை பணம் சம்பாதிச்சு என்ன, இன்றைக்கி சூரியோதயத்துலேருந்து அஸ்தமனத்துக்குள்ளே எத்தனை தடவை
நம்ம பகவன் நாமா சொன்னோம், 3 தடவை சந்தியாவந்தனம் பண்ணினோமா, பாரு, அதை பாரு. ஆமாம், அதை கடைப்பிடி, ஃபாலோ. நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. பெரியவா சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம். நம்ம இதில் வேடிக்கை என்னென்னா, நீ பிராணாயாமம் பண்ணுறோம் 10 தடவை, அதுவும் எக்ஸசைஸு. சந்தியானம்ட்டு உட்காண்டு எழுந்திருக்கிறோம், அபிவாதையே பண்ணுறோம். நம்ம எக்ஸசைஸுன்னா அது எல்லாம். பிள்ளையாருக்கு தோப்பு கர்ணம் போடுறோமே, எக்ஸசைஸுன்னா நன்ன போடு பிள்ளையாருக்கு. பிள்ளையாரா பார்க்காதே, உன் ஆத்துக்காரியாக பாரு, நல்ல தோப்பு கர்ணம் வரும். அதுதான் நான் சொல்லுவேன் பெருமையாக. நாங்கள்லாம் கவுண்டினிய கோத்திரம் தெரியுமோ, நாங்கள்லாம் ஆத்துக்காரி பேச்சு கேட்குறவா. ராமன் எங்கள் கோத்திரம் தெரியுமா உங்களுக்கு? வாசிஷ்ட மைத்ரா வருண கவுண்டின்ய. ஒரு மாமா சொன்னார் கூட்டத்தில், நாங்களும் தானே ஆம்படையா பேச்சு கேட்குறோன்னார். நீங்கள் கேட்டது கெசட்டில் இல்லை, நாங்கள் கேட்டது தான் கெசட்டில் இருக்குது. தசரதன் கேட்டான், ராமன் கேட்டான், இப்போ கல்யாணராமனும் கேட்குறேன். நாங்கள்லாம் அபிவாதியை கல்யாணம் நேரத்துக்கு முன்னால் இப்படி சொல்லுவோம், கல்யாணம் ஆனோன்னா இப்படி சொல்லுவோம். என்ன சொல்லு, பிள்ளையற்ற நல்ல தோப்புக்கரணம் போடு. நம்மளுக்கு நம்ம மதத்தில் கோவிலுக்கு போனோமே, பிரதட்சணம் பண்ணுறோமே, மயிலாப்பூர் கபாலி கோவில், பார்த்தாரி கோவில், ஸ்ரீரங்கம் கோவில் மாதிரி கோவில் தானே கட்டியிருக்கா எல்லா ஊர்லேயும். 11 தடவை சுத்து. சுகர் இருக்குமான்னு பாரு. பக்கத்துலேயே இருக்கு, போகிறது இல்லையே. க்ஷேத்திரக்கரை பாவியாக இருக்கும். சொல்லு. இந்த இங்கே பாலாறு ஓடுறதே செங்கல்பட்டில், இவ்வளவு பேர் மெட்ராஸில் இருக்கல, ஒரு தடவையாவது போய் குளிச்சிருக்கல. அதை விட என்ன வேலை? 2 வருஷம் முன்னால் ஆவணி மாதம் எனக்கு அங்கே செங்கல்பட்டு பக்கத்தில் கிராமத்தில் கதை. அப்பா ஆவணி அமாவாசை வந்தது, போனேன். ஜலம் சூப்பராக ஓடித்து, பாலத்தடியில் போய் குளித்து தர்ப்பணம் பண்ணிட்டு வந்து. இந்த நதியில் தான் குளிக்கலேன்னு. எங்கெல்லாம் நதி ஓடுறதோ குழி நம்ம பண்ண வேண்டாமா? பக்தியை எப்படி செலுத்துறது? அது தவிர அந்த காலத்தை விட இந்த காலத்தில் நல்ல வசதி. ஃபோன் பண்ணால் கார் வருது, ஃபோன் பண்ணால் ஆட்டோ, ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு. கையில் பணமே வச்சுக்கோங்க, கூகுள் பே. யார்கிட்டையும் வசதி இல்லைன்னு சொல்லதே, நிறைய கொடுத்துருக்கான். எதுக்கு இல்லைங்கிற? நிறைய கொடுத்துருக்கான். வேண்டியதுக்கு பண்ணு, ரிசர்வ் பண்ணிக்கோ. குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு போ, குடும்பத்தோடு போ, போய் சேவை. அம்மா எல்லா இடத்துக்கும் போ. ஒரு தடவையாவது பாரு எல்லா திவ்ய தேசத்தையும். அதுக்கப்புறம் உன் குலதெய்வத்தை பாரு. வருஷா வருஷமும் போ குலதெய்வத்தை பார்க்கறதுக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போ. உனக்கு குலதெய்வம் பெருமாளா? இங்கே இருக்கார பெருமாள், பெருமாளை கும்பிட்டுரு சொல்லு. ஆமாம், இல்லை இன்றைக்கி சதுர்த்தி, இங்கே கூட வாசலில் பிள்ளையா இருக்கார், கும்பிட்டுட்டு தான் வந்தேன். எங்கள் தெருவிலையும் இருக்கார், கும்பிட்டுட்டு தான் வந்தேன். எங்களுக்கு பழனி குலதெய்வம். நாங்கள் வடபழனி முருகனை சேவிப்போம் மாதத்தில் ஒரு தடவையாவது. ஆமாம், இப்படி உபன்யாசத்துக்கு வரும்போது அது வழியாக வந்தோம்னா சேவிச்சுட்டு தான் வருவேன் ஒரு நாள். இல்லை இப்போ 17ஆம் தேதி வரை உபன்யாசம். அப்புறம் ஓசூர் கொடுத்துருந்தேன், வரமாட்டேன்னுட்டு, தை மாதம் வரேன்னுட்டு. ஒரு நாள் போவேன் வடபழனி கோயிலுக்கு. பழனி போக முடியல, இங்கே போவேன். பூங்கோ, உங்களுக்கு என்ன தெய்வம்? சிவனா? போ, கபாலி கோயில் இருக்குது, போ. அதுவும் கிராமத்து கோயில் உனக்கு குலதெய்வமா, நன்னு கொண்டாடு. கூட்டமே இருக்காது, வாங்கிறார். குருக்களும் பற்று தனியாக உட்காந்துருக்க. ஆமாம், நம்மளை நன்னா கூப்பிட்றா. உப்புலியப்பன் கோயில் போ, அங்கே தாந்தோன்றி மலைக்கு போ,
அங்கே மதுரை பக்கத்தில் திருமோகூர் தெரியுமா? அந்த பெருமாள் கோயிலுக்கு நான் தினம் சேவிச்சேன். காரைக்குடிக்கு தினம் கதைக்கு போனேன் மதுரையிலேருந்து. அங்கே போனால் பட்டர் மட்டும் இருக்கார் பெருமாளோட. என்ன பட்டர் சுவாமி பயமாக இருக்குது அப்படிங்கிறார் பெருமாளை பக்கத்தில் வச்சுட்டு. தெரியுமா? நல்ல போ, திருக்கோஷ்டியூர் போ, காலங்காலத்தில் 8 மணிக்கு போ. புளியோதரையும் தத்தியன்னமும் கொடுப்பா தெரியுமா? டிஃபனே வேண்டாம். இவ்வளோ பெருசுக்கு ஒரு அமுக்கல். ஒரு 100 ரூபாய் அந்த பரிசாரத்தை கொடுத்துட்டேன்னா போகிறோம், உன் குடும்பத்துக்கே கொடுத்துருவார் புளியோதரை தயிர்ச்சா. நல்லா சாப்பிட்டுட்டு நான் மதுரை வந்துடுவேன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், எங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாள் இப்போ ஒரே கூட்டம். நான் அங்கே சில சமயம்தான் போவேன். உத்தமர் கோயிலுக்கு போவேன், திருவள்ளரைக்கு போவேன், ஒத்துருமே இருக்க மாட்டேன். பூ பக்கத்தில் எந்த கோயில் கூட்டமே இல்லையோ அங்கே போ. இந்த இப்போ உங்கள் ஊருக்கு வரேனே தினம் மந்தவெளிக்கு வர வழியில் நந்தி இருக்கார் நடு ரோட்டில். தெரியுமா உங்களுக்கு? அந்த சைதாப்பேட்டை கிட்ட அந்த நந்தி லூப் தெருன்னு இருக்கு, சிஐடி நகர். அங்கே பாரு நந்தி கீழே பிள்ளையார் இன்னைக்கு அர்ச்சனையெல்லாம் பண்ணுறோம். பிரதோஷத்துக்கும் கும்பிட்டுட்டு வந்தேன். தெரியுமா உங்களுக்கு? நாம் எங்கே பிரதோஷத்தில் எந்த சிவன் கோயிலில் கூட்டமே இருக்காதோ அங்கே போவேன். குறுக்களும் நந்தி இன்னும் 4 பேர் இருப்பா. அப்போ தான் நம்மளை நன்னா வாங்குவோம்பா. தெரியுமா உங்களுக்கு? இங்கே உத்தமர் கோயிலையே பிரம்மா விஷ்ணு சிவன் சந்நிதி. எவனோ ஜோசியம் கிளப்பி விட்டுட்டான் நான் 30 வருஷம் முன்னால், வியாழக்கிழமை பிரம்மாவை கும்பிடுன்னு. இப்போது போச்சு கூட்டம். வியாழக்கிழமை அன்றைக்கி பிரம்மா தேங்காய் கடை, பிரம்மா மாங்காய் கடைலாம் வந்துடுத்து. பக்கத்தில் சரஸ்வதியை விட்டுட்டான். தெரியுமா உங்களுக்கு? அட ராமா, சரஸ்வதியன்னா கும்பிடணும் படிப்பு வரத்துக்கு. பிரம்மாவை கும்பிட்டு பிரயோஜனமே இல்லை. அவன் நமக்கு கண்ணா பின்னான்னு தலையெழுத்து எழுதியிருக்கான். பிரம்மாவை பெருமாளே விரும்பலை தெரியுமா? பெற்றுவிட்டு அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? நரசிம்மாவதாரம் எடுத்தார். தூணை பொழந்துன்னு வரும்போது இரணியனை கூட பிடிக்கலை தெரியுமா? பிரம்மாவை ஒரு குத்து விட்டார். அப்புறம் இரணியகசிப்பு குடுமையை பிடிச்சார். ஏன் குத்து விட்டார் தெரியுமா? பிரம்மாவை சுவாமி தேசிகன் சொல்கிறார். ஏன் விட்டாராம்? இனிமேல் இது மாதிரி கண்ணா பின்னான்னு வரம் கொடுத்து என் பிராணனை வாங்காதேன்னு இருப்பார். தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு என்ன கோபம்னா பெருமாளுக்கு, நம்ம பெத்த பையன் பிரம்மா அசடாக இருக்கான், இரணியம் பெத்த பையன் பிரகலாதன் சமத்தாக இருக்காங்க. பார்த்தியா? அங்கே போய் பாருங்க பிரம்மா சன்னதி. நான் எனக்கு விவரம் தெரியாமல் உபன்யாசத்துக்கு போயிட்டு ஸ்ரீரங்கத்தில் இருந்தோம். பிரம்மா உத்தமர் கோயில் போகலான்னு வியாழக்கிழமை அன்றைக்கி போயிட்டேன். பட்டாச்சாரி இங்கே பெருமாள்கிட்ட ஒத்துருமே இல்லை. பெருமாள் படுத்துன்னு இருக்கார். நான் அங்கே போய் நிற்கிறேன். பட்டாச்சாரியார் ஓடி வந்தார். இனிமேல் வியாழக்கிழமை வராதேங்கோ, பிரம்மா சன்னதி தான் கவனிக்கணும், இப்போ உங்களுக்காக வந்திருக்கேன்னா. பிரம்மாவை இரண்யகசிபு, இரண்யாட்சகன், ராவணன் இவன்லாம் தான் கும்பிட்டான். தெரியுமா உங்களுக்கு? நான் தான் பட்டர்கிட்ட கேட்டேன், இந்த இரண்யகசிபு கோஷ்டியெல்லாம் வந்திருக்காண்ணா அப்படின்னு. நீங்கள் இங்கே வாங்க கற்பூரம் காட்டுங்க, நான் பிரகலாதன் வந்திருக்கேன்னு. அதனால் தெரிஞ்சுக்கோங்க, பக்தியை செலுத்துங்கோ. ஒழுக்கம் மீன்ஸ் என்ன? பக்தி. இப்போ எதுக்கு நான் உங்களை முடிஞ்சவொடனே சுத்த பிரம்மபராத் போடுறான்னு சொல்லுங்கோங்கிறேன். நான் மட்டும் உபன்யாசம் பண்ணால் போகிறோமா? பகவான் நம்ம நீங்கள் சொல்ல வேண்டாமா? சொல்லுங்கோ. தயவு செஞ்சு உங்களை கைகூப்பி சொல்கிறேன். ஆமாம், நம்ம சனாதன தர்மத்தை சேர்ந்தவன் நான் இதில் இருக்கேன். நன்னு நெத்தி இட்டுன்னு போ. ஆஃபீஸுக்கு போகிற போது குழந்தைகளுக்கு நெத்தி இட்டுக்க சொல்லு. வந்த ஒன்று சொல்லு அந்த குழந்தைகளை. பகவன் நாம சொல்லு. நீ கை கால் அலம்புண்டு ஸ்லோகம் சொல்லிட்டு வா. ஹார்லிக்ஸ் தரேன், டிஃபன் தரேன்னு சொல்லு. ஊட்டுங்கோ. பாட புஸ்தகத்தை ஊட்டுற மாதிரி ஊட்டுங்கோ. பிரகலாதனுக்கு ஊட்டினர் நாரதர் கர்ப்பத்திலேயே. அது மாதிரி ஊட்டுங்கோ. ஆமாம் சார், ஒருத்தர் சொல்லி கொடுத்தா தான் நமக்கு வரும், இல்லைன்னா எப்படி வரும்? உங்களுக்கு எப்படி? இப்போ நான் எட்ட பிரச்சனை இவ்வளோ அடிச்சுக்கிறேன், ஒரு கேள்வியை அடுத்து வியாக்கியானம் நீங்கள் படித்தா வராது. இப்போ நான் வில்லிபுத்தூரார் செய்யுளை சொல்லிவிட்டு வில்லி, ஆழ்வார், நாயன்மார், தியாக பிரம்மம் இவ்வளவு சொல்கிறேன்னு
நீங்கள் படிக்கிற போது வருமா? தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்கிறேன், பக்தியை ஊட்டுங்கோ. தியாக பிரம்மன் சொல்கிறார். நம்ம யாரை கவலைப்படாதே. நாளைக்கு கீதை 2 நாள் போட்டிருக்கேன். கீதை இன்றைக்கி வந்து கேளு. கீதை ஆற்றுல படிச்சுட்டு வா. முக்கியம் அதுதான் பக்தி. அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார். நம்மளுடைய கவலை, நீங்கள் வேறு யார்கிட்டையும் உங்கள் கவலையை சொல்லாதீங்க தயவு பண்ணி. அவன் இன்றைக்கி கேட்குற மாதிரி கேட்பான். நீ அந்தன போனவுடனே இவனுக்கு என்ன வேணும்பா. பகவான்கிட்ட சொல்லுங்க, அவனை கேளு. உனக்கு எப்போ கிருபை பண்ணல கேளு, அவனை கேளு. என் மேலே கோபமா ராமான்னு கேட்டார். ராமனை கேட்குறார், என் மேலே கோபமா? கேளுங்க நீங்களும். செல்லமேலரா சாக்கேத்த ராமா செல்லமேலரா. நான் நல்ல மார்க்கத்தில் தானே போகிறேங்கிறார். பலஜி பக்தி மார்க்கமு தோனு நின்னு వర్ణించుచున్ను నాపై செல்லமேலரா. அடுத்த கேள்வி கேட்குறான், முக்கியமான கேள்வி. உலகத்தில் எது ஆச்சரியம்? நாளைக்கு தான் 6:30 மணிக்கு.